பிறர்க்கின்னா முற்பகல் செய்யன் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். தமிழ் டிவி பே ஏரியா நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு எல்லோருக்கும் திருக்குறள் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். அறநூல்கள் நமக்கு சொல்லிட்டு போயிருக்கிற விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒன்று அடுத்தவங்களுக்கு தீங்கு நினைக்க கூடாதுன்றது. இதன் அடிப்படையிலேயே காந்தியடிகள் தன்னோட அகிம்சை கோட்பாட்டை அமைச்சு உலகையே வியந்து பார்க்க வச்சிருக்காரு. ஒரு கிராமம், அந்த கிராமத்துல ஒரு பலசரக்கு வியாபாரி இருந்தாரு. அவருக்கு தினமும் முருங்கைக்காய் கொண்டு வந்து கொடுக்கிற வயசான விவசாயி. அவங்களுக்குள்ளார 4 கிலோ முருங்கைக்காய் கொண்டு வந்து கொடுக்கிற ஒரு உடன்பாடு. தினமும் கொண்டு வந்து முருங்கைக்காவை காலையில கொண்டு வந்து கொடுப்பாரு. அதுக்கப்புறமேட்டா அவருக்கு வேணுங்கிற பொருட்களை அந்த விவசாயி இந்த கடையில இருந்தே வாங்கின்னு போவார். இப்படியே தினமும் நாள் போயின்னு இருந்தது. வியாபாரிக்கு தினமும் எடை குறைஞ்சினே போற மாதிரியான ஒரு உணர்வு வந்தது. அதனால அவர் என்ன பண்ணாரு, ஒரு நாள் விவசாயி கொண்டு வந்து கொடுக்கும் போது, இருப்பா நான் எடை போட்டு பார்க்கணும், உன்னோட இடையில கொஞ்சம் சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதை எடை போட்டு பார்த்தா அதுல 3 கிலோ முருங்கைக்காய் தான் இருந்தது. வியாபாரிக்கு ஒரே அதிர்ச்சி. அவரு அந்த விவசாயி கிட்ட, என்னப்பா 3 கிலோ தான் இருக்கு, ஒவ்வொரு நாளும் 4 கிலோன்னு சொல்லி எனக்கு ஏமாத்திருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கு அந்த விவசாயி, ஐயோ எனக்கு தெரியாதுங்க எப்படி நடந்தது இதுன்ட்டு, நான் 4 கிலோ முருங்கைக்காய் தாங்க கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. அதுக்கு அந்த வியாபாரி, இல்லையே நான் இப்பதானே எடை போட்டு பார்த்தேன், 3 கிலோ தானே இருக்கு, என்ன நீ எப்படி அளந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு. அதுக்கு அந்த விவசாயி, இல்லங்க எனக்கு எடைக்கல் வாங்குற அளவுக்கு சக்தி இல்ல, அதனால உங்ககிட்ட வாங்குற பொருட்களோட எடையை வச்சுதான் நான் எடுத்துன்னு வர்ற முருங்கைக்காவோட அளவுகளை அளவிடுறேன். நான் தினமும் இந்த மாதிரி தான் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்டு இருந்தேன். அப்பதான் அந்த வியாபாரிக்கு புரிஞ்சுது, தான் தினமும் எல்லாருக்கும் கம்மியான எடையில பொருட்களை ஏமாத்தி வித்துன்னு இருந்தது, தனக்கே அது வினையா முடிஞ்சதை அவர் உணர்ந்தாரு. இதையே தான் திருவள்ளுவர் தன்னோட 319வது திருக்குறள்ல பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதனோட பொருள் என்னன்னா, அடுத்தவங்களுக்கு நாம முற்பகல்ல செய்யற தீமையானது நமக்கே பிற்பகல்ல தாமாகவே வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. திருக்குறள் மீண்டும் ஒரு முறை, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும். மீண்டும் ஒரு எல்லோருக்கும் திருக்குறள் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.